அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜகவை காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி பின்னுக்கு தள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானாவில் தொடர்ந்து இருமுறை ஆட்சியில் இருந்த பாஜக ஆட்சியை இழக்கும் என கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக தேர்தல் நடைபெற்றுள்ளது. 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலும் இன்று நிறைவடைந்துள்ளது. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை தற்போது நம்மிடையே பகிர்வதற்காக நெறியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஹரியானா சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் தங்களுக்கான அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை வரக்கூடிய 8ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா 2 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறிப்பிட்டிருக்கின்றன. பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழல்ல 2 இடங்களிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஹரியானாவை பொறுத்தவரை 44 54 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை 35 40 இடங்களை காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. பல்வேறு சவால்களை ஹரியானா சட்டப்பேரவை எதிர்கொண்டிருந்தது. குறிப்பாக அங்கு 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு சவால்கள் இந்த தேர்தலில் பாஜக எதிர்கொண்டிருந்தது. குறிப்பாக விவசாயிகளுடைய அந்த போராட்டம், வேலைவாய்ப்பின்மை, அக்னிபத் திட்டம், அதே போல பல்வேறு விஷயங்கள் சவாலாக இருந்தது. இந்த நிலையில எப்படியாவது 10 ஆண்டுகள் அதிருப்தியை தங்களுக்கு வாக்குகளாக அறுவடை செய்ய வேண்டும் என்று களத்தில் காங்கிரஸ் குதித்திருந்தது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பதாக இருக்கிறது. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கங்க. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கிறது. பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்குது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட இருவருக்குமான அந்த வாக்கு சதவீதம் என்பது 2-3% அளவுக்கு தான் இருந்தது. 5 இடங்களில் அவங்க கைப்பற்றிருந்தாங்க, 5 இடங்கள் இவங்க கைப்பற்றிருந்தாங்க. இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? ஹரியானா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிவித்த காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநிலத்தில் எளிமையாக ஆட்சியை பிடிக்கும், அதிக பெரும்பான்மையை விட அதிக எண்ணிக்கையில் சீட்களை வெற்றி பெற்று தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதுதான் தொடர்ந்து கருத்து கணிப்பாக இருந்து வந்தது. குறிப்பாக 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி, அதே போல பாஜக கட்சியை பொறுத்தவரை சமீபத்தில் அந்த ஹரியானா மாநில முதலமைச்சராக இருந்த மனோகர் லால் கட்டர் என்பவரை மாநில முதலமைச்சரிலிருந்து மாற்றி தற்போது அவரை மத்திய அமைச்சரவையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு பதிலாக சைனி என்பவரை தற்போது முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார்கள். இது அந்த கட்சியில் பெரும் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அனில் விஜ், அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அனில் விஜ் தற்போது
ஹரியானா மாநில உள்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார். அவர் இதற்கு எதிராக போர்க்குடியும் தூக்கி இருந்தார். எனவே ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் அல்லாமல் அங்கு இந்த பிரச்சனையும் பாஜகவுக்கு உட்கட்சி பிரச்சனையும் பெரிது தலைவலியாக இருந்து வந்தது. அதுவும் கூடுதலாக விவசாயிகள் போராட்டமும் விஸ்வரூபம் எடுத்திருந்தது. எனவே இந்த 3 ஃபேக்டர்களும் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருந்து வந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையான ஹரியானாவில் இருப்பது உட்கட்சி பிரச்சனை தான். ஏன்னா பூபேந்திர ஹூடா அவருடைய மகன் தீபேந்திர ஹூடா இருவரும் ஒரு அணியாகும். அதே போல குமாரி செல்ஜா ஒரு அணியாகும். அதே போல ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா ஒரு அணியாகும் என 3 அணிகளாக பிரிந்து இருந்ததுதான் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது வரை ஒரு பின்னடைவாக ஹரியானா மாநிலத்தில் இருந்து வந்தது. ஆனால் இந்த தேர்தலில் இந்த மூவரும் ஹுட்டா குடும்பமும் அதே போல குமாரி செல்ஜா அதே போல ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா இந்த மூவரும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தல் பணியாற்றியது காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் பலம். பாஜகவிற்கு பலவீனமாக அமைந்தது ஆன்டி இன்கம்பன்சி, கட்சியில் உள்ள பிளவு, அதே போல விவசாயிகள் போராட்டம். எனவே ஃபேக்டர் வைஸ் இருக்கிற மற்ற அனைத்து காரணிகளும் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக சாதகமாக இருந்த காரணத்தினால்தான் தேர்தல் அறிவித்த காலகட்டத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சி அங்க மிகவும் எளிதாக ஹரியானா மாநிலத்தில் வெற்றி பெறும் என்பதுதான் தகவலாக இருந்து வந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சியின் கருத்து கணிப்பே காங்கிரஸ் கட்சி 60 தொகுதிகளுக்கு குறையாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கருத்து கணிப்பாகவும் இருந்து வந்தது. தற்போது எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளும் அதைத்தான் காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி எளிதாகவே ஆட்சி அமைத்துவிடும். ஒரு பெரும் பிரச்சனை இருக்காது, ஆட்சி அமைப்பதில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்காது. ஒரு அமோகமான வெற்றியை காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநிலத்தில் பெற்றுவிடும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை இன்னமும் அங்கு ஆட்சி அமைப்பதில் சற்று இழுபறி ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. மாநிலம் 2ஆக உடைக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக அறிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தொகுதி வரையறை செய்யப்பட்ட போது காஷ்மீரும் ஜம்முவும் இரண்டும் சரிசமமான தொகுதிகளின் எண்ணிக்கையில் தான் 2 இடங்களும் இருக்கிறது. ஜம்முவும் சரி, காஷ்மீரும் சரி. எனவே ஜம்முவை பொறுத்தவரை பாஜக இன்னமும் பலமாக இருக்கிறது. காஷ்மீரை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் தேசியவாத கான்ஃபரன்ஸ் இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். எனவே ஜம்முவில் பாஜகவும் காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணியும் சரி சமமாக போட்டி போடுகிறார்கள். ஆனால் எங்க பிரச்சனை என்னவென்றால் காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சையாக ஒரு சில பேர் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் சற்று பலம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம இதற்கு முன்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோமே ஆயின் அங்கு இன்ஜினியர் ரஷீத் என்பவர் அவர் UAPA அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து அவர் தேர்தலை சந்திக்கிறார். அவர் தேர்தல் சந்தித்த போது உமர் அப்துல்லா அதாவது ஃபருக் அப்துல்லாவின் மகனும் தேசியவாத கான்ஃபரன்ஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான உமர் அப்துல்லா அவரிடம் தோற்கிறார். எனவே காஷ்மீரை பொறுத்தவரை எங்கு காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் 2 கட்சிகளும் எங்கு பலமாக இருப்பதாக கூறப்படும் காஷ்மீரை பொறுத்தவரை இந்த இண்டிபெண்டன்ஸ் ஒரு சற்று ஒரு பிரச்சனையாக இந்த கூட்டணிக்கு இருப்பார்கள். எனவே ஜம்முவை முழுமையாக பாஜக வென்றுவிட்டால் இங்கு ஆட்சி அமைப்பதில் 2 கட்சிகளுக்கும் இடையே 2 கூட்டணிகளுக்கு இடையே சற்று இழுபறி ஏற்படும். இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சையாக யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் அங்க ஒரு கிங் மேக்கராக இருப்பார். ஆனால் இது எப்படி மாறும் என்றால் ஜம்முவில் பாஜக முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்றால் இந்த கூட்டணி அங்கு எளிதாக ஆட்சி அமைக்க முடியும். எனவே ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகள் வரும் வரை சற்று இழுபறி இருக்கும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது, என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஹரியானா மாநிலம் அப்படி கிடையாது. ஹரியானா மாநிலத்தில் 60 இடங்களுக்கு குறையாமல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியும் சரி அங்கிருந்து வரும் தகவலாகவும் இருக்கிறது. அதைத்தான் எக்ஸிட் போல்ஸும் காண்பிக்கிறது. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் எளிதில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு